தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அனுமதியின்றி காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து பேரணி நடத்திய பாஜகவினர் மீது போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்தனர். புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அனுமதியின்றி காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து பேரணி நடத்திய பாஜகவினர் மீது போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்தனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடந்து முடிந்தாலும் தேர்தல் நடத்தை விதிகள் வரும் 6ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. அதனால் போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலங்கள் நடத்த அனுமதி வழங்குவதில்லை. அரசியல் கட்சிகளின் ஊர்வலம் என்றாலும் தேர்தல் துறையின் அனுமதி பெற்றே நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பாஜக சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. பேரணிக்கு போலீசார் அனுமதி அளிக்காத நிலையில் தேர்தல் துறையில் அனுமதி பெற்றுவிட்டதாக கூறி சுதேசி மில் முதல் அண்ணா சிலை வரை பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணிக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்தனர். இந்த நிலையில் அரசு ஊழியரின் உத்தரவை மீறி சட்டவிரோதமாக கூறி பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக பேரணி நடத்தியதாக உதயஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் புகார் அளித்தார். அதன் பேரில் பாஜக சட்டப்பிரிவு மாநில இணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 7.15 கோடியில் கட்டப்பட்டு வரும் பான்சியோனா பிரெஞ்சு பள்ளியில் விரைவில் திறக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் புதிய பஸ் நிலையம், அண்ணா திடல், மினி ஸ்டேடியம், தாவரவியல் பூங்கா மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. மேலும் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள கல்வே கல்லூரி பள்ளி, வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தூய்மா வீதியில் 1827ஆம் ஆண்டு பான்சியோனா பிரெஞ்சு பள்ளி தொடங்கப்பட்டது. அதன் பின்பு 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் பான்சியோனா பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலவீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு பான்சியோனா பள்ளி மாணவர்கள் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன் பின் பான்சியோனா பள்ளியை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக 7.15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பணிகள் பல்வேறு காரணங்களால் குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. தற்பொழுது அந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்த வண்ணம் மற்ற பணிகள் முடிந்துள்ளது. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி 2ஆம் அல்லது 3ஆம் மொழியாக நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி வாரியத்தின் புதிய பாடத்திட்டத்தின்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயம் பயில வேண்டும். இதில் குறைந்தது 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். ஆங்கிலம் வெளிநாட்டு மொழியாக கருதப்படுவதால் அதற்கு அப்பால் வேறு எந்த வெளிநாட்டு மொழிக்கும் இடமில்லை. இதனால் பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகள் பள்ளி நேர அட்டவணையில் இருந்து விலக்கப்படுகின்றன. பல பள்ளிகள் ஏற்கனவே இந்த மாற்றத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளன. 2ஆம் மொழியாக பிரெஞ்சை தேர்வு செய்த மாணவர்கள் ஏற்கனவே பயின்று வந்த தாங்கள் முதல் மொழிக்கே பொதுவாக தமிழ் அல்லது ஹிந்திக்கே மீண்டும் மாற்றப்படுவார்கள் என பள்ளி நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. இதில் மாணவர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படுத்தலாம் என்றாலும் புதிய கொள்கை இந்திய மொழிகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. எனினும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து பயின்று வரும் மாணவர்களின் நிலை குறித்து கல்வியாளர்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த மாணவர்கள் 6ஆம் வகுப்பில் பிரெஞ்சை தொடர முடியாத நிலை ஏற்படும். அவர்களின் மொழி திறன் வீணாக்கப்படும் அபாயமும் உள்ளது. மேலும் பிரெஞ்சு ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முதலார்பேட்டையில் மதுபோதையில் வாய்க்காலில் தவறி விழுந்த கொத்தனார் இருந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலார்பேட்டை உடையார் தோட்டத்தை சேர்ந்தவர் செல்வம். இவர் கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார். குடிப்பழக்கம் உள்ள இவர் நேற்று முன்தினம் மாலை மனைவி வேளாங்கண்ணியுடன் சண்டையிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றார். இதனையடுத்து ஒத்தவாடை வீதி அம்பேத்கர் சாலை சந்திப்பில் உள்ள வாய்க்காலின் அருகே செல்வம் மதுபோதையில் அமர்ந்திருப்பதாக அக்கம் பக்கத்தினர் அவரது மகன் மணிமாறனிடம் தெரிவித்தனர். தந்தை வழக்கம் போல வீட்டிற்கு வந்துவிடுவார் என்று எண்ணி மணிமாறனும் வீட்டிற்கு சென்றார். இந்த நிலையில் நேற்று காலை வரை செல்வம் வீட்டிற்கு வராததால் மணிமாறன் தனது தாயாருடன் அங்கு சென்று பார்த்தார். வாய்க்காலில் செல்வம் குப்புற விழுந்து இறந்து கிடந்தார். புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ண லீலா நூலினை புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் வெளியிட்டார்.
ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ணரின் பல்வேறு பரிணாமங்கள் குறித்து ஆற்றிய உரைகளின் தொகுப்பான கிருஷ்ணலீலா நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி SV பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டல் சத்குருவில் நடந்தது. புதுச்சேரி ஈஷா அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பிரசாத் வரவேற்றார். புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் நூலினை வெளியிட்டார். சத்குரு ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் அமர்நாத் பெற்றுக்கொண்டார். சிறப்பு விருந்தினராக கவிஞர் ரமணன் கலந்து கொண்டு பேசுகையில், தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் புத்தகம் வாசிக்கும் திறன் குறைந்துள்ளது. அதற்கு பெற்றோர்தான் காரணம். சிந்தனை வளர வேண்டும் எனில் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். விழாவில் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி, பிரபாகரன் மற்றும் தொழிலதிபர்கள், ஈஷா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 27 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்தது. DIG சத்யசுந்தரம் மற்றும் SP வம்சிதர் ரெட்டி கலந்து கொண்டனர். பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக மக்கள் மனு அளித்து மனு மீது DIG நடவடிக்கை எடுத்தார். அதேபோல சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைவாணன் தலைமையிலும், காரைக்கால் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் சீனியர் SP லட்சுமி சௌஜன்யா, புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றத்தில் சீனியர் SP ராகவ் ஆகியோர் பங்கேற்றனர். போக்குவரத்து காவல் நிலையங்கள் மற்றும் திருக்குனூர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் SPக்கள் கதிரவன், சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர். கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையம், மாகே மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம் நடந்தது. நேற்று நடந்த மக்கள் மன்றத்தில் 34 பெண்கள் உட்பட மொத்தம் 193 பேர் கலந்து கொண்டனர். இதில் 47 பேரிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு புகார் மனுக்களில் 27 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழாவில் புதுச்சேரி ஜோதி சிலம்ப சக்திரிய குருகுலத்தின் இங்கிலாந்து பிரிவின் குரு கார்த்திக் விஸ்வநாதன் தலைமையில் கர்லாக்கட்டை உட்பட பாரம்பரிய கலைகளின் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இங்கிலாந்தின் ரீடிங் தமிழ்ச் சங்கம் இந்திய தமிழ் பாரம்பரியத்தையும் மரபுகளையும் போற்றும் வகையில் சமூகத்தை ஒன்றிணைத்து ஒரு கோலாகலமான கலாச்சார நிகழ்வுடன் தமிழ் புத்தாண்டை கொண்டாடியது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலத்தின் பிரான்சிஸ் சென்டரை சேர்ந்த இங்கிலாந்தில் உள்ள கர்லாக்கட்டை பயிற்சி நிறுவனத்தின் ஆசான் கார்த்திக் விஸ்வநாதன் வழங்கிய மெய்ப்பாடம் மற்றும் கர்லாக்கட்டை போன்ற பாரம்பரிய கலைகளின் செயல் விளக்கம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதன் மற்றும் மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டியதுடன் பார்வையாளர்களிடமிருந்து வலுவான பாராட்டையும் பெற்றது. இந்த பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லவும் தமிழ் புத்தாண்டின் உணர்வை கொண்டாடவும் இது ஒரு அர்த்தமுள்ள தளமாக அமைந்தது. திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய யானை வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க சரஸ்வதி தீர்த்தவாரி குளத்தில் குளித்து குதூகலம் அடைகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் பிரகதி எனும் 22 வயது பெண் யானை உள்ளது. யானையை முருகேசன் மற்றும் மணிகண்டன் ஆகிய 2 பாகன்கள் பராமரித்து வருகின்றனர். திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்வுகள், பூஜைகளில் கோவில் யானை பிரகதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வருகிறது. மேலும் விசேஷ நாட்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து யானையிடம் ஆசீர்வாதம் பெறுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது. பிரகதி யானையை தினமும் காலை மற்றும் மாலை இருவேளை கோவிலில் சரஸ்வதி தீர்த்த குளத்தில் குளிக்க வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் கோடை வெப்பம் காரணமாக சுட்டெரிக்கும் வெயில் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக தீர்த்த குளத்தில் மதியம் வேளையில் கூடுதலாக சில மணி நேரம் பிரகதி யானையை குளத்தில் குளிப்பதற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பிரகதி யானை சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக குளத்தை விட்டு வெளியே வராமல் ஆனந்தமாக குளித்து குதூகலம் அடைகிறது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே 95 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஒரு வாரம் முன்பே தொடங்கியுள்ளது. தமிழகத்தோடு ஒப்பிடும்பொழுது புதுவையில் குறைவான பாரன்ஹீட் தான் வெப்பம் பதிவாகி வருகிறது. ஆனால் வெயிலின் தாக்கம் மட்டும் அதிவேகமாக இருக்கிறது. இதற்கு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதுதான் காரணம் என கூறப்படுகிறது. தினசரி 95 டிகிரி வீதம் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாத நிலை உள்ளது. நேற்றைய தினம் புதுவையில் அதிகபட்சமாக 95.54
டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வார இறுதி நாளை கொண்டாட புதுவைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தால் வெளியே நடமாட முடியாமல் ஹோட்டல்கள் மற்றும் விடுதியிலேயே முடங்கின. மாலை 5 மணிக்கு வெயில் தாக்கம் குறைந்த பிறகு அவர்கள் வெளியே வந்தனர். பொதுமக்கள் உடல் சூட்டை தணிக்க இளநீர், பழச்சாறு, நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி கடைகளுக்கு படையெடுத்தனர். இந்நிலையில் வரும் மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் புதுவை மக்கள் பீதியடைந்துள்ளனர். லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போனது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பாக கல்லூரி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சில முக்கிய ஆவணங்கள் மாயமானது தெரியவந்தது. இந்த ஆவணங்கள் கல்லூரியில் தற்காலிக அடிப்படையில் விரிவுரையாளர்களாக பணி அமர்த்தியது தொடர்பான முக்கியமான அரசு கோப்புகள் ஆகும். மர்ம நபர்கள் யாரோ அலுவலகத்திற்குள் புகுந்து இந்த கோப்புகளை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கல்லூரி முதல்வர் நாக கார்த்திகேயன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.